டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கிட்ஸ் பெஸ்டில் வந்து ரொம்பவே சக்ஸஸ் ஆன பாண்டா நைட் லேம்பாக இருக்கட்டும், டக் நைட் லேம்பாக இருக்கட்டும், ரேபிட்டாக இருக்கட்டும், படுத்து கிடக்கிற பாண்டா நைட் லேம்பாக இருக்கட்டும், கலர் கலராக டச் சென்சிட்டிவ்டன் இருக்கக்கூடிய இந்த நைட் லேம்ப் எல்லாமே ஒரு 3 தினங்களுக்காக உங்களுக்கு 399 ரூபாய்க்கு மறுபடியும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். வேறு எங்கே வேணாலும் தேடி பார்த்துக்கோங்க. செம்மையான குவாலிட்டி. இதை பற்றியான டீட்டெயில்ஸை இந்த வீடியோக்கு எண்டில் சொல்லிடுறேன். வேணுங்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஜெஃப் பெசோஸ் இப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் தான். அமேசானையும் தாண்டி ப்ளூ ஒரிஜின் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். இந்த நிறுவனம் வழியாக ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறத பெருசுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஜெஃப் பெசோஸ் அவர்கள். விர்ஜின் கேலக்டிகா மாதிரி, ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி இந்த ப்ளூ ஒரிஜின் அப்படிங்கிறதும் ஒரு நிறுவனம் தான். இந்த ப்ளூ ஒரிஜின் வழியாக ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லும்போது யாரை வச்சு செஞ்சால் உடனடியாக ரீச் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக செலிப்ரிட்டி வச்சு செஞ்சால் ரீச் கிடைக்கும். ஆனால் அதுவே பெண்களாக இருந்தது என்றால் அதை விட கூடுதலான ரீச் கிடைக்கும். ஸோ ஜெஃப் பெசோஸினுடைய இந்த ப்ளூ ஒரிஜின் அப்படிங்கிற நிறுவனம் முக்கியமான சில பெண் செலிபிரிட்டியினுடன் அவங்களுடைய அடுத்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சரி, இந்த மாதிரியான விண்வெளி பயணம் அப்படிங்கிறதெல்லாம் ஏன், எதுக்காக இது செய்கிறாங்க? ஃபர்ஸ்ட், மக்கள் மத்தியிலையும் உலகத்துக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் உயர்ந்து வருகிறது, அவங்க ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறதுல பெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்களால எல்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு தான். இந்த நம்பிக்கை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் இவங்களுடைய கோல் இது, அடுத்ததாக இவங்க இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பலவிதமான டாக் வரும். அந்த டாக் கூடவே இவங்களுடைய நிறுவனம் வளர்வதற்கு அவங்க என்ன செய்வாங்க? ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பல நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாமே பங்கு வர்த்தகத்தில் வரக்கூடிய அந்த தேவை என்ன? அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு தான். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா ஒரு நிறுவனத்துக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்க வேண்டும். எந்த நிறுவனம் நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் அதிகமாகிட்டே இருக்கும். எந்த நிறுவனத்துக்கு எதிராக நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அந்த நிறுவனத்துக்கான ஷேர் அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். இதனால தான் அதானி நிறுவனங்களை பற்றியான நெகட்டிவ் வரும்போது அதானி நிறுவனங்களுக்கான இந்த ஷேர் அடி வாங்கிறதுக்கான காரணம். சரி, அப்படின்னா இந்த ப்ளூ ஒரிஜின் நிறுவனம் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே எல்லா இடங்களிலும் அவங்களுடைய கிளைகளை திறக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அதற்கு நம்பிக்கை விதைக்க வேண்டும். இந்த நம்பிக்கைக்காக தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் அவங்களுடைய ஃபால்கன் 9 ராக்கெட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி விர்ஜின் கேலக்டிகா அப்படிங்கிற அந்த நிறுவனமும் அவங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. எதிர்காலத்தில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம், பூமியில் மட்டும் மனிதர்களால் வாழ முடியாது, இன்னொரு கிரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு, இது எல்லாத்துக்குமே தீனி போடும் வகையாக முதல் விஷயம் நமக்கு என்ன வேணும்? இந்த மாதிரியான நிறுவனங்கள் வேணும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரியே இதே மாதிரியான ராக்கெட்லேயோ இல்லாட்டி ஸ்பேஸ்ஷிப்லேயோ போகிறதுக்கான அந்த நம்பிக்கையை தான் இந்த நிறுவனங்கள் விதைத்து வருகிறார்கள். ஆனால் அதை செலிப்ரிட்டி வச்சு செய்யும்போது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு பிஸ்னஸ். ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஹங்கேரி, ரஷ்யாவினுடைய உச்ச தோழன் ஹங்கேரி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஹங்கேரி அவங்களுடைய நாட்டில் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை நாங்கள் நிராகரிக்கிறோம், தடைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னதில் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஏன்னா அமெரிக்காவும் அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. அடுத்ததாக ரஷ்யா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எங்கள் ஊர்லாம் அப்படி வந்துடாதீங்க, ஓட விரட்டிடும் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே ஒரு ஃபார்முலாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க ஹங்கேரி. ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல் சாசனத்தில் இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அப்படிங்கிறது இனி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. சரி, ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், கொஞ்சம் யோசித்து சிந்தித்து இதற்கான பதிலை சொல்லுங்கள் பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருகிறார்கள். யூஎஸ் எய்டு அப்படிங்கிறது நிறுத்தப்படுகிறது. அதாவது அமெரிக்காவினுடைய பல உதவிகள், பண உதவிகள் அப்படிங்கிறது நிறுத்தப்படுகிறது. இந்த பண உதவிகள் எப்படிலாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அவங்களுக்கு தேவையான அந்த ஊர்வலத்துக்கு தேவையான பணத்தை கொடுக்கறது, இல்லாட்டி அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பணத்தை கொடுப்பது, இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுறதுக்கான பணத்தை கொடுப்பது, இது எல்லாமே அந்த யூஎஸ்ஐடு அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஃபண்ட் எல்லாமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிப்பாட்டுறார். இப்போ ஜனவரியில் அவர் என்ன செஞ்சிட்டார்? பதவியேற்று விட்டார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களில் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்கு பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்ததா? வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கான ஃபண்ட் இல்லை. அப்போ இந்த ஃபண்டை கொண்டு வந்தது இவங்க தான். இந்த ஃபண்டுக்கான தேவை என்னென்னா இதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஒவ்வொரு நாட்டிலையும் இதை விதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைக்கு மனதிலும் இது நார்மலைஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அந்த பெரிய ப்ராஜெக்ட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீர்த்து போயிட்டு இருக்கு. அதுக்காக இது முழுவதுமாக நின்றுருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காங்க, வருங்காலத்தில் யார் இருக்காங்களோ, ஒருவேளை வருங்காலத்தில் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே அதிபராக வந்துட்டார் அப்படின்னாலோ, இல்லாட்டி பணம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் இது மறுபடியும் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஜஸ்ட் நான் கேட்டது இவ்வளோ தான். பார்த்தீங்களா, நம்ம என்னமோ நினச்சிட்டு இருந்தோம் எல்ஜிபிடிக்கு எல்லா இடத்துலையும் இருக்குன்னு. ஆனால் இது ஊதி பெரிதாக்கிய இல்லாட்டி இது இருக்குன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டு இருந்த ஒரு மாயம் இப்போது உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்கே நம்ம பார்க்கணும். இதே மாதிரி ஹங்கேரியிலும் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செய்தி வழியாக தெரிந்து கொண்டோம். அடுத்ததா சீனா என்ன செய்கிறாங்க? அமெரிக்காவுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக மாறிட்டாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி ட்விட்டர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எய்தர் அது ஒரு பெய்டாக இருக்கட்டும், போட்டாக இருக்கட்டும், இல்லை வாண்டடாக இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க பகிர்வதாக இருக்கட்டும், சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கர்கள் விலை கூடிய ப்ராடக்ட் பிராண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி அது தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் வீடியோவை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரேட் வார் அப்படிங்கிறது வந்துருச்சு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே. இல்லை அது பாஸில் இருக்குது, சில பொருட்களுக்கு மட்டும் அதை எக்ஸம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி நம்ம எல்லா செய்திகளையும் பார்த்துருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதனால் பாதிப்படைவது அங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ஸ் தான். அப்போ அந்த மேனுஃபேக்சர்ஸ் யூனிட்டை சார்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க? நாம் ஆங்கிலத்தில் வீடியோவை வெளியில் விடலாம். ஏன்னா பொதுவாக அவங்க சைனீஸில் தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆங்கிலத்தில் நம்ம வீடியோ வெளியில் விடலாம். அந்த ஆங்கில வீடியோ அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக ரீச் ஆகணும். வேர்ல்டு வைடாக ரீச் ஆகி உண்மையான அந்த பிராண்டுனா என்ன, அது எப்படி சீனாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை எப்படி அவங்க பிராண்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோஸை வெளியில் விட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிடாஸாக இருக்கட்டும், இல்லாட்டி முக்கியமான பிராண்டாக இருக்கட்டும், இந்த பிராண்டெல்லாம் எப்படி அமெரிக்கர்களை ஏமாற்றுகிறது, 90% வெறும் லோகோக்காக மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய ஹியூஜ் ப்ரைஸை உங்ககிட்ட வந்து வாங்குறாங்க, ஏன் எங்ககிட்ட நேரடியாக அதை வாங்கக்கூடாது, இந்த லெதர் எங்கேருந்து வருது, இந்த நூல் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும். அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ ஒரு ஹேண்ட்பேக்கை பார்க்குறோன்னா அது ஒரு ஹேண்ட்பேக்காக மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த ஹேண்ட்பேக்கினுடைய ஜிப் எங்கேருந்து வருது, அந்த ஹேண்ட்பேக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லினன் துணி எங்கேருந்து வருது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லெதர் எங்கேருந்து வருது, அந்த லெதருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது, அதில் ஒட்டக்கூடிய கம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்லையே, நமக்கு அந்த ஹேண்ட்பேக்கை பற்றி நல்லா தெரியுதே. ஸோ இந்த பொருள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பொருள் எங்கேருந்து வருது, அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. இது இப்போ அமெரிக்காவினுடைய மேனுஃபேக்சர்ஸ் மற்றும் பிராண்ட் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. சொல்லப்போனால் பிராண்டை அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சீனா. இது என்ன அப்படிங்கிறத நம்ம தமிழ் பட்சத்தில் வேறொரு காணொலியில் பார்த்துடலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் விதைனால இதை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் வர்ஸ் தேன் ரிசர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு பில்லியனியர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார் காரணமாக அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு வைடாக ஏதோ ஒன்று வர்ஸாக நடக்க போகுது. அது நடக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. பட் அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. என்டையர் ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறப்போகிறது. கொஞ்சம் பார்த்து சூதானமாக இதை கையாளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அமெரிக்கா இத்தோடி நிப்பாட்டிடுவாங்க, அதன் பிறகு ஓகே எல்லாருமே நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாதான். இப்போ அமெரிக்கா அடுத்த 2-3 மாதங்களில் மார்ஷல் லா மாதிரியே அவங்க நாட்டை பற்றி யாராவது தவறாக பேசினாலோ, இல்லை நாட்டுக்கு எதிராக ஏதாவது பேசுகிறது இருந்தாலோ, ஒரு கூட்டம் அப்படிங்கிறது பேசாமல் தடுப்பதற்காக மார்ஷல் லாலாம் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை இயற்றப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கிசுகிசுப்பு வெளியாகி இருக்கிறது. ஏன் இந்த சட்டம் அமெரிக்காவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கே சொன்ன அந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சீனா அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களுடைய லோகோவுக்காக நீங்கள் 90% பணத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நாளைக்கு இதே இது நாளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. ஆமாம், இல்லை நாம ஏன் இவ்வளோ பெரிய பிராண்டை வாங்கணும், அமெரிக்காவில் இவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவுக்கு மறுபடியும் அது சிக்கல். அப்போ அமெரிக்கா பற்றி யாரும் பேசாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? அங்கே ஒரு மார்ஷல் லா மாதிரியான திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதை இப்போது அமெரிக்கா இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. கிட்டத்தட்ட சீனா இன்னைக்கு ஒரு 40 அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டாரிஃபுக்கு எதிரானது என்பது குறிப்பிடத்தக்கது. டாரிஃபுக்கு எதிரானது அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிரானது. சீனா இதை அவங்களுடைய வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு போராகவே பார்க்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்கா எதிரும் புதிருமாக இருந்தாங்க, எலியும் பூனையுமாக இருந்தாங்க. இவங்க அடித்தா அவங்க அழுகிறதும், அவங்க அடித்தா இவங்க அழுகிறதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய அந்த பேச்சுவார்த்தை முதல் கட்டம் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2வது கட்ட பேச்சுவார்த்தை எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு. அது ரோமில் வச்சு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 19ஆம் தேதி தான் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. பிளேஸ் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணாமல் இருந்தாங்க. பட் ரோமில் வச்சு இது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா
அடுத்ததாக என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா இதே மாதிரி ஒரு தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தது தான். அதுலேருந்து தன்னிச்சா வெளியேறினவர் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதன் பிறகு தான் வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட்டது. ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக அணு ஆயுத கொள்கைகளை உருவாக்க ஆரம்பித்தார்கள். கூட்டு அணு ஆயுத கொள்கை அப்படிங்கிறதுலாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து மறுபடியும் உலக நாடுகள் அவங்க வெளியில் வர்றதுக்கு இனி எத்தனை வருடங்கள் எடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிப்பா, இவ்வளோ விஷயத்த பேசுகிறோமே, ஹமாஸ் இஸ்ரேல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஹமாஸ் இன்னைக்கு கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஹாஸ்டேஜஸையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம். பட் என்ன செய்யணும்? நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும். இஸ்ரேல் எங்கள் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும். அதே மாதிரி காசா பகுதியில் நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிற பல விஷயங்களை, காசாவை ரீபில்டு பண்ணுறதுக்காக உங்களுடைய உதவிகள் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டும். எல்லா விதமான பிளாக்கேஜையும் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். எந்த பிளாக்கேஜும் எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை இஸ்ரேல் செய்வாங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. லார்ஜஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு வார்ஷிப் அப்படிங்கிறத வடகொரியா உருவாக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற செய்தி இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. வடகொரியா என்ன செஞ்சாலும், அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பதற்கு சில நாடுகள் தயாராக இருக்காங்க. அதில் தென்கொரியா இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, இப்படின்னு சொல்கிற பல நாடுகள் இருக்கும்போது வடகொரியாவினுடைய ஒரு சேட்டலைட் இமேஜ் கிடைக்குது. அந்த சேட்டலைட் இமேஜை பார்க்குறவங்களுக்கு வாவ் அற்புதம் அப்படின்னு அவங்க சொல்லலை, ஐயோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய வார்ஷிப்பை வடகொரியா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வார்ஷிப் பெருசு தான், ஆனால் அதில் டெக்னாலஜி என்னவா இருக்கும், எதற்காக இவ்வளோ பெரிய வார்ஷிப் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாததுனால இது ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. பிரேசில் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இந்த போல்சர்னோ அவர்களுடைய ஞாபகம் வரும். லுலா அவர்களுக்கு முன்பாக போல்சர்னோ அவர்கள் தான் பிரேசிலினுடைய முக்கிய தலைவராக இருந்தார். அவருக்கு எதிராக அங்கேயே பல பிரச்சனைகள் உருவானது. குறிப்பாக அமெரிக்கா கூட போல்சர்னோ அவர்கள் அவ்வளோ சரிப்பட்டு வரல, பிரச்சனை தான் எப்போ பார்த்தாலும். இப்போ அதே போல்சர்னோ அவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. இப்போதும் அவர் ஐசியூவில் தான் இருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. NVIDIA சிப்செட் அப்படிங்கிறத எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட NVIDIA சூப்பர் கம்ப்யூட்டருக்கான சிப்பை முழுவதுமாக அமெரிக்காவிலேயே தயாரிக்க போகிறோம், வேற எந்த நாட்டினுடைய ஒரு குட்டி பொருளை கூட நாங்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை உருவாக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பரவாயில்லை, அமெரிக்காவினுடைய மேனுஃபேக்சரிங் ஹப் எல்லாமே கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். துருக்கிக்கு இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான ஒரு பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட்டாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால துருக்கி ஸ்பீடப் பண்ணணும், நம்முடைய மக்களை அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருவரும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னும், ஈரான் அந்த அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் டீல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இரண்டு நாடுகளும் பேசிக்கொண்டார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. வேற லெவல் செய்திகளை பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது, பரவாயில்லையே இவ்வளோ செய்திகளை நானும் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு செகண்ட் அப்படி ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி வெக்கப்படாதீங்க, இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டி எ ஃப்ரெண்ட் இன் எவரி டாய், புது புது டாய் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பாக இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த பாண்டா நைட் லேம்பு டச்சு அடிச்சடிச்சா 7 கலரில் மாறக்கூடியதும் 30 மினிட்ஸ் டைமர் வச்சு நம்மளால் செட் பண்ணக்கூடியதும், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு படுக்க வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரைட்டான லைட், அது கூடவே ஒரு கதை சொல்லி செமையாக இருக்கும். நல்ல குவாலிட்டி, வேறு லெவலில் இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா எந்த வெப்சைட் வேணாலும் தேடி பார்த்துக்கோங்க. இப்போ கிட்ஸ் பெஸ்டியில் 399 ரூபாய்க்கு வெறும் 3 தினங்கள் உங்களுக்கு கிடைக்கும். லிமிடெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த விலைக்கு அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபரை தவற விட்டுறாதீங்க. கீழே அதுக்கான லிங்க் இருக்குது.